இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஆரம்பத்துல இருந்தே இவள வீட்டுக்குள்ள சேர்க்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சூர்யா சொன்ன மாதிரி குழந்தைக்காக வீட்டுக்குள்ள விட்டதுக்கு சூர்யா மேல இவ எவ்வளவு பெரிய பழிய போடுறா. ஐயோ, இதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது. ஆமாங்க. எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாருல. எங்க 2 பேருக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருந்தது, கணவன் மனைவி மாதிரி அந்யோன்யம் இருந்துச்சுன்னு நான் இப்ப சொல்றேன். அது அவர் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். ஐயோ, இவருக்கும் இவர் மனைவி மாரிக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியும். அப்படின்னா எனக்கும் அவருக்குமான உறவுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ, அது என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுமா. சொல்றேன். அத சொன்னதுக்கு அப்புறமாவது எனக்கும் இவருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்றத நம்புறீங்களான்னு பாப்போம். ஐயா, இவ ஏதேதோ சொல்லி பொய்ய உண்மையாக்க பாக்குறா. இவளோட நோக்கம் சூர்யாவோட சொத்துக்களை அபேஸ் பண்றதுதான். அதுக்காக தான் குழந்தை மனச மாத்தி எங்க வீட்டுக்குள்ள வந்துகிட்டு போயிட்டு இருந்தா. மெல்ல மெல்ல சூர்யாவை மயக்கி கல்யாணம் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கா. யாரு? நான் திட்டம் போட்டனா? ஆமா. அத தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்கிட்ட இருந்து சூர்யாவையும் சொத்தையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த புஷ்பாவை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீயும் புஷ்பா கல்யாணத்தை நிறுத்த என்னென்னமோ பொய் சொல்லி பாத்துட்ட. அவ்வளவு ஏன், நேத்து கூட புஷ்பாவுக்கு ஏற்கனவே வேற ஒருத்தன் கூட ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்த. ஆனா அதெல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆகலன்னு இப்ப என்ன பண்ற? ஏற்கனவே நாங்க புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டோம் அப்படின்னு பச்சை பொய்ய சொல்லி சொத்து எல்லாத்தையும் ஆட்டைய போட பாக்குற. ஒரு நிமிஷம். நான் சொல்ல வந்ததை சொல்ல விடாம நீங்க பாட்டுக்கு எதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க. நீ சொல்லுமா. சார், சொத்தெல்லாம் சூர்யா பேர்ல இருக்குன்னு இப்ப இவங்க சொன்னது எதுவும் உண்மை இல்ல. மொத்த சொத்தும் சூர்யா பேர்ல இல்ல, குழந்தை தேவி பேர்ல தான் இருக்கு. ஐயோ, இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சிச்சு? புரியலையே. சூர்யாவுக்கும் மாரிக்கும் மட்டுமே தெரிஞ்ச இந்த உண்மையும் ரகசியமும் எனக்கு எப்படி சார் தெரியும்? சொத்தெல்லாம் குழந்தை பேர்ல உயில் எழுதிருக்கா இல்லையான்னு நீங்களே கேளுங்க.